ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி கிரே படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆன ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஒரு ஹண்டர். அவர் ஒரு ஆயில் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பனி பிரதேசத்துல இருக்கும். அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அப்பப்போ ஓனாய் வந்து வேட்டையாடும். அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அவங்க ஒய்ஃப்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனா இப்போ அவங்க இல்லை. அதனால பயங்கரமான ஒரு மன உளைச்சல்ல இருக்காரு. ஏன்டா வாழ்றோம், சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமையில இருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ ஒரு ஃபிளைட் ஏறி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. போற வழியில பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதுல அந்த ஃபிளைட் ஒரு பனி பிரதேசத்துல விழுந்துருது. நம்ம ஹீரோ முழிச்சு பார்த்தா ஃபுல்லா பனியா இருக்கு. சர்வைவலே பண்ண முடியாத நிலைமையில அந்த ஏரோப்ளேன்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் மட்டும் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க இவரு எல்லாம் சேர்ந்து எப்படி அந்த பனி பிரதேசத்தை விட்டு வெளியே வராங்க, இவங்களால வர முடிஞ்சுதா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். குறிப்பா நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ். அவரை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அவர் கேரக்டர் அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பயங்கர சவுண்டா இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சினிமோட்டோகிராஃபில அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அந்த பனி பிரதேசத்தை அற்புதமா நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்துல நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃப் வேலை எவ்வளவு லவ் வச்சிருக்காரு, அவங்களை எப்படிலாம் மிஸ் பண்றாரு அப்படின்ற போர்ஷன்லாம் ரொம்பவே அல்டிமேட்டா காமிச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். படத்துல பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது. ஒரு சூப்பரா நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்குமே எடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை நம்ம பார்த்து முடிக்கும் போது ஒரு தரமான படம் பார்த்த ஃபீல் வரதா செய்யுது. கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்லை, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.